எல்லாருக்கும் வணக்கம். இது என்னுடைய நிறுவனம் சொல்ல முடியாது, நம்முடைய நிறுவனத்துக்கு வந்து வருகிறது அனைவரையும் வருக வருக என உங்கள் அனைவரும் சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், நம் நிறுவனத்தை எப்போதான் உயர்ந்த பதவிக்கு வரணும். கேட்டா இல்லைங்களா? நம்முடைய இலக்கியது உயர்ந்த. ஆனா எனக்கு என்ன ஆசைன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸை உருவாக்கி கொடுக்கும். நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை தான் கிளாப் வருங்க. உங்களுக்கு உங்கள் மீதே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளை நேரில் வந்தாலும். ஒரு அழகான பழமொழி சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை. ஒரு குயவனின் சக்கரம் சில நூறு முறை சுற்றினால் களிமண் கூட பானையாக மாறுகிறது. கவனியுங்கள், ஒரு குயவனின் சக்கரம் சில 100 முறை சுற்றினால் களிமண் கூட பானையாக மாறுகிறது. ஆனால் இந்த பூமி உருண்டை இத்தனை ஆண்டு காலம் சுற்றினாலும் கூட மனிதன் மட்டும் இன்னும் களிமண்ணாகவே இருக்கிறான். ஒத்துக்கிறீங்களா? ஏதோ நம்ம பிறந்தோம், இருந்தோம், இறந்தோம் என்று இருக்கிறோம். ஆனா எதுல ஒரு கோல்டன் வேர்ட்ஸ் இருக்கு, அது யாருமே நினைக்கிறது இல்லை. பிறந்தோம், இருந்தோம், சிறந்தோம் வார்த்தை வரணுங்க. என்னங்க சிறந்தோம்? இந்த பூமிக்கு நீ என்ன சேவை விட்டுட்டு கூப்பிட? எனக்கு நம்பிக்கை இருக்கு, கிட்டத்தட்ட 25,000 டாக்குமெண்ட்ல என்னோட பேர் இருக்கும். 25,000 பேருக்கு என்ன இருக்கும் டாக்குமெண்ட்ல? கோவிந்தராஜ் சைன் பண்ணிருப்பார். இது எவ்வளவு பெரிய விஷயம். ஆண்டாண்டு காலத்துக்கு பார்க்க சொல்ல மத டாக்குமெண்ட் கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? அது யாரு இருக்கும்? என் பேர் அதுல எப்போ வரைக்கும் இருக்கும்? சிம்பிள். இந்த உலகம் இருக்கிற வரைக்கும், நான் இருக்கிற வரைக்கும், இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நல்ல தொழில், புனிதமான தொழில் என்ன பண்றோம்? நாம் எந்த அளவுக்கு எடுத்து நடத்துறோமோ, நம்ம தொழிலை நம்ம தெய்வமா நினைச்சா இந்த தொழில் நம்ம என்ன பண்ணோம்? அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். அதுக்கு உதாரணம் தான் இப்ப நம்ம இருக்கிற இந்த தங்கமயில் எஸ்டேட் நிறுவனம். சரிங்களா? இதுல முதல் பங்கா ஒரு மேடத்துக்கு ஒரு சீட் ஆர்டர் பண்ணிருக்கோம். இந்த ஆபீஸ அவங்களுக்கு தான் நினைக்கிறேன். அவங்கள உங்க எல்லோட கைத்தட்டல வாழ்த்தி முதலாவது வர வைக்கிறேன். விஜயா மேடம் வாங்க. நீங்க தான்ப்பா. அதான் ராம் சார் வெல்கம் பண்ணுவோம். அப்படியே கூட்டு வாங்க, சீட்ல உட்கார வச்சுக்கோங்க. மேடம் வெளியே வருவாங்க, நாங்க சொல்ற வரைக்கும் போங்க. கிளாப் பண்ணலாமே? உட்காருங்க. இந்த 2 நாள் வயரிங் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி சரிங்களா? எனக்காக இப்ப நான் அப்படிதான் சொல்லுவோம், எனக்காக உழைச்சாங்களோ அவங்க ஏற்றுக்கிறது என்னுடைய கடமை. அதாச்சும் ஏணி ஒண்ணு இருக்குங்க, அவங்க ஏறி போனா என்ன பண்ணணும்? நம்ம என்ன பண்ணணும்? நாம தான் ஏறி போனோம். ஆனா லிப்ட் ஒண்ணு இருக்குங்க. இப்ப நான் அந்த லிப்ட்ல நிக்கிறேன், நான் யாருல மேல கூட்டு போக முடியும்? சார் புரியுதா? ஏணி இருக்கு, 8வது மாடிக்கு போனோம், ஏணி தான் போனோம். என்ன பண்ணணும்? உங்களை ஏத்தி விடுவோம், நீங்க ஏறி போகணுமா? நாம தான் ஏறி போகணும். ஆனா என்கிட்ட ஒரு லிப்ட் இருக்கு, அந்த லிப்ட்ல உங்களை உள்ள வாங்கன்னு கூப்பிடுறேன். இப்ப என்ன லிப்ட்? என்ன மட்டும் கூட்டு போமா, உங்களை சேர்த்து கூட்டு போமா? கேட்டா இல்லையா? அப்படி நம்மளாலதான் இந்த ரொம்ப நாள் ஆசை. அவங்களுக்கு என்ன பண்ணணும்? இந்த சீட்ல இந்த மாதிரி ஒரு ஆபீஸ் ரெடி பண்ணி கொடுக்கணும்னு ஆசை. என்னது? அது இந்த ஆண்டு இல்ல அடுத்த ஆண்டுக்குள்ள நிறைவேறணும். நான் என்ன பண்றேன்? மனசார உங்ககிட்ட நான் வேண்டிக்கிறேன். சரிங்களா? ரைட். அடுத்து வந்து இது சீட் எல்லாருக்குமே உண்டு. ஆனா நம்ம டீமை டெவலப்மெண்ட் பொறுத்து தான் உண்டு. ஆபீஸும் உண்டு, உங்க டீமோட டெவலப்மெண்ட். இப்போ எனக்கு இந்த ஆபீஸ்ல எனக்கு இனிமேட்டு வேலை கடை. எனக்கு வேலை எங்க? சைட்ல மட்டும் தான். இது எங்களுடைய ஆபீஸ், நல்லபடியா பயன்படுத்திக்கங்க. சரிங்களா? அடுத்து நம்முடைய ராமு சார முருக சார் அனுமதியோட வரவேற்கிறேன். அவர்தான் வெல்கம் பண்ண போறாரு. அதாச்சும் ஃபுல் டைம் பண்றவங்களுக்கு இப்போ முக்கியமான மட்டும் எடுத்துருக்கோம். நீங்க தான் நல்லா இருக்கும். டைரி கொடுங்க. நீங்க கொடுங்க. மேல வச்சு போயிடணும்.
பிரிச்சு வைக்கணும் காரம் வந்து அப்படியே அந்த சீட்டு நீங்க ரெண்டு பேரும் அந்த உங்களுடைய அனுமதியோட தான் உட்கார வச்சிருக்கேன். ரமேஷ் நீங்க எடுங்க. மலையாளம் எல்லாருக்கும் மலையாளமா இல்லை. மேடம் வாங்க. அண்ணா வாங்க 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 சார் வாங்க. சார்
எல்லாரும் டைரி கொடுங்க. சார் பத்தி நான் சொல்லி ஆகணும். இவங்க நம்ம அட்வொகேட், நம்ம ஆஃபீஸோட அட்வொகேட் பேனல். சரிங்களா? இவங்க தான் நம்ம லீகலுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு சமீபத்தில் ரொம்ப டஃப்பான 100 பேர் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம பேர் கிளைம் பண்ணியிருக்கோம். அது சீக்கிரம் மார்க் பண்ணி கொண்டு வந்துடும். ப்ளீஸ் கிளாப் பண்ணுங்க. சார் வாங்க வாங்க. டைரியில ஒர்க் பண்ண எல்லாரும் லைனா ஓட்டுறோம். சார் உள்ள உட்காருங்க. இல்லைங்க போயிடுங்க. அப்புறம் வேலை இருந்துச்சு. ஆமாம் ரொம்ப சார் அந்த போயிடலாம். உள்ள போய் பெருமாள் அங்கே இருக்காரு சார். அதனாலே மேடம் வாங்க சார், வாங்க வாங்க. 2 பேரும் வாங்க, ஜோடிதான் வந்து பேசணும்.
ஏதாவது முக்கியமா எல்லாம் தெரியுதுங்களா? ஒரு எல்லாம் கிளாப் பண்ணலாம். கிளாப் பண்ணுங்க. வணக்கம், என் பேர் வந்துட்டு பிரேமா ரங்கநாதன். நான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுக்கு முன்னாடி வேறு ஒரு நிறுவனத்தில் வந்து ஒரு 17 வருஷம் நான் வந்துட்டு ரியல் எஸ்டேட் பண்ணியிருக்கேன். அது மூலயமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 கஸ்டமருக்கு வந்துட்டு நான் வீட்டு மனை வாங்கி கொடுத்துருக்கேன். அதனுடைய அனுபவத்து மூலயமா இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நானே வந்துட்டு ஒரு தனிப்பட்ட முறையில் தங்கமயில் ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை இப்போ நான் வந்துட்டு ஆரம்பிச்சிருக்கேன். அந்த என்னுடைய நிறுவனத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 100க்கு மேற்பட்டவர்கள் வந்துட்டு இப்போது நம்ம நிறுவனத்தில் வேலை செய்கிறாங்க. இந்த அனுபவத்தால் நான் வந்துட்டு இன்றைக்கி இத்தனை 10,000 கஸ்டமருக்கு மேலே வீட்டு மனை வாங்கி கொடுத்த ஒரு அனுபவத்தினால நான் வந்துட்டு இப்போ தனியாக ஆரம்பிச்சிருக்கேன். இது வந்துட்டு எல்லோருக்கும் பயன்படணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பெண்களும் வந்துட்டு நம்மளுடைய நிறுவனத்தில் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அவங்களும் வந்துட்டு இந்த நிறுவனத்தில் சேர்ந்து அவங்களும் பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். என்னோட நோக்கமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெண்கள் எல்லாருமே வந்துட்டு அவங்களுடைய சொந்த காலில் நிற்கணும் அப்படிங்கிறது என்னுடைய எப்போதுமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய கனவு. அது என்னுடைய அந்த தங்கமயில் நிறுவனத்தோட நோக்கமே என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்துட்டு குறைந்த விலையிலையும் அதிக லாபத்தையும் கொடுக்கணும்னு என்னுடைய நோக்கம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்துட்டு குறைஞ்சது ஒரு சைட்டை ஒட்டினாப்புல ஒரு 1000 வீடு மத்தியிலையும் ஸ்கூல் வசதியும் ஹாஸ்பிட்டல் வசதியும் ட்ரெயின் வசதியும் இந்த மாதிரி உள்ள இடத்துல வந்துட்டு நம்ம கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதை திருப்தியாக, அதாவது உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் என்னோடய நிறுவனத்தில் வந்து பார்க்கக்கூடிய வீட்டு மனைகள் எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு திருப்தியை கொடுக்கும். அது என்னால் உங்களுக்கு முழுமையான வந்து உத்தரவாதத்தை கொடுக்க முடியும். அதனால் நிச்சயமாக நீங்கள் வந்துட்டு இந்த நிறுவனத்தில் வந்து வீட்டு மனைகளை பார்த்து அதுபோல் நீங்களும் இந்த நிறுவனத்தில் வேலை செய்யணுன்ற எண்ணம் உங்களுக்கு முழுமையாக இருந்தாலும் வந்துட்டு நம்ம நிறுவனத்தில் சேர்ந்து வாங்க. இது என்னுடைய நிறுவனம் மட்டும் இல்லை, இது பெண்களுக்காக உருவாக்கப்பட்ட நிறுவனம். அதனால் நிச்சயமாக வாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் வந்துட்டு நான் ஒரு பயனுள்ள ஒரு ஆளாக நான் இருப்பேன்றதை உங்களுக்கு நான் வந்துட்டு உத்தரவாதம் கொடுக்குறேன். நன்றி. வந்துட்டு முருகன் சொல்லிட்டு சாரும் மேடம் வந்துட்டு அவங்க வீட்டில் ஒரு ஆளாக வந்து பார்த்துக்கிறாங்க. முழு நேரமாக வந்துட்டு அவங்க பேங்க் வரைக்கும் கொடுத்து நம்மளும் ரெடியாக இருக்காங்க.
மேடமும் சாரும் வந்து பெரிய வருஷம் வந்து கிஃப்ட்டு எங்களுக்கு வந்துட்டு அந்த கிஃப்ட்டை வந்து அழகாக பயன்படுத்திங்க நாங்கள் முழு பார்த்து பயன்படுத்தலாம். நல்ல ஒரு நம்பிக்கையான நிறுவனம் இது. புதுசாக திறந்துருக்கு, அதுக்கு எல்லாம் சேர்த்து நாங்கள் எல்லாம் ஆதரவு எல்லாம். இந்த நிறுவனத்தில் நான் வந்து 2 வருஷமாக வேலை செய்கிறேன். இந்த நிறுவனம் வந்து தங்கமயில் நிறுவனம். இந்த நிறுவனம் வந்து இப்போ வந்து நல்ல ஃபேமஸாக எடுத்து சைட்லாம் எடுத்து நல்லபடியாக பார்க்குறாங்க. அதுக்கேற்ற மாரி நல்லா ஒர்க் கொடுக்குறாங்க, ஆரம்பிக்கிறாங்க. பப்ளிக்கை வந்து யார் பார்ட்டி வராங்களோ அவங்கள நல்லா நிறைவேற்றி இட்டுன்னு போயிட்டு பத்திரமா எடுத்துன்னு வந்து அந்தந்த இடத்துல விடுறாங்க. அதேமாரி சைட்டு அற்புதமாக இருக்குது. அவங்களுடைய இஎம்ஐயும் சரி, அவங்களுடைய இதுவும் சரி, நடவடிக்கையும் சரி நல்ல அருமையாக பண்ணுறாங்க. இந்த குரூப்பில் வந்து சேர்ந்ததுக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வந்து நிறைய பேர் சேர்த்துருக்கேன். அருமையாக இருக்குது. இந்த நிறுவனத்தினால நாங்களாம் பயன்படுறோம். அதேமாரி வாங்குகிற பப்ளிக் வந்து இதை வந்து பயன்படுத்தி நல்லபடியாக அந்த வீடு வாங்கி வீடு கட்டுறாங்க. இதனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வணக்கம், என்னுடைய பேர் கோவிந்தராஜ். பிரேமா மேடம் வந்து எனக்கு கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் பழக்கம் உண்டு. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக அவங்களோட உழைப்பை நான் பார்த்துருக்கேன். ரொம்ப அருமையான உழைப்பு. எப்படின்னா அப்படி ஒரு ஆனஸ்டான பெண்மணின்னு சொல்லுவேன் இல்லையா, அதை நான் அவங்கள லைவில் பார்த்துருக்கேன். ஒரு கஸ்டமர்கிட்ட பேசும்போதும் சரி, எப்படிப்பட்டாலும் ஒரு ஆனஸ்டாக தைரியமாக இந்த ஃபீல்டு எப்படி பண்ணால் அந்த பிஸ்னஸ் நம்ம எப்படி டெவலப் பண்ண முடியும், கஸ்டமர்கிட்ட பேசுதில் அவங்க மாதிரி ஒரு ஆளை நான் இது வரைக்கும் நான் பார்த்தே கிடையாது. அப்படி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அப்படி அற்புதமான பேச்சாங்க. அந்த உழைப்பினால இன்னைக்கு படிப்படியாக முன்னேறி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தை வழிநடத்தக்கூடிய மிகப்பெரிய சிஓ அவங்க வளர்ந்து நிற்கிறாங்க. அவங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மேலும் இந்த தொழிலை தெய்வமாக நினச்சி அதில் உண்மைத்தன்மை மட்டும், ரியல் எஸ்டேட்னா பொய்ன்னு சொல்லுவாங்க, அது கிடையாதுங்க. உண்மையாக பேசியும் இந்த தொழிலை டெவலப் பண்ண முடியும், மக்களை நம்பி வாழ வைக்க முடியும். நம்பி இந்த தொழிலை தன்னுடைய தெய்வத்துக்கு இணையாக இந்த தொழிலை அவங்க செய்கிறாங்க. அவங்க மென்மேலும் வளரணும். என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. வணக்கம், என் பேர் அலமேலு. தங்கமயில் ரியல் எஸ்டேட்டில் நான் 17 வருஷமாக அதில் நான் இருக்கேன். இந்த ரியல் எஸ்டேட்டில் வந்து எனக்கு ஒன்றுமே தெரியாமல் தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன். சொர்ணான்ற ஒரு அக்கா எனக்கு இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. இன்றைக்கி 17 வருஷத்தில் நான் நல்லா இந்த ஆஃபீஸில் வேலை செஞ்சு நிறைய கஸ்டமர் பிடிச்சி இன்றைக்கி நான் 3 அடுக்கு வீடு கட்டியிருக்கேன். இந்த வருமானம், இந்த ஆஃபீஸ் வந்து நான் சம்பாரித்து என்னுடைய உழைப்பு, என்னுடைய கஸ்டமர்லாம் இந்த எங்கெல்லாம் போய் பார்க்கணுமோ அவங்கக்கிட்ட பேசி அவங்களெலாம் கூட்டின்னு வந்து இடம் வாங்க வச்சு இன்றைக்கி நானும் ஒரு வீடு கட்டி நான் சந்தோஷமாக இருக்கேன். மற்றவங்களும் நல்லா சந்தோஷமாக இருக்காங்க. இந்த 17 வருஷத்தில் நான் இந்த ஆஃபீஸ் விட்டு நான் இது வரைக்கும் எங்கேயும் போனதும் கிடையாது. இன்றைக்கி இந்த அளவுக்கு நான் இருக்கிறேன்னு சொன்னால் இந்த தங்கமயில் ரியல் எஸ்டேட்டில் தாங்க. இது எனக்கு எவ்வளோ பெருமையாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. இன்றைக்கி எங்கே போனாலும் உனக்கு என்ன ரியல் எஸ்டேட் பண்ணுற, நல்லா இருக்க, இன்றைக்கி எத்தனையோ பேர் உன்னால் இடம் வாங்கியிருக்காங்கன்னு ரொம்ப சந்தோஷமாக அது பேசும்போது எனக்கு அவ்வளோ பெருமையாகவும் இருக்குது. நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இன்றைக்கி எங்கே போனாலும் ஒரு வண்டியில் கெத்தாக போகும்போது அது எனக்கு எவ்வளோ பெருமையாகவும் இருக்குது. எங்கே போனாலும் நான் இந்த இடத்துல வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதோட என்ன வேணும்? அதனால் நிறைய பேர் வந்து இந்த ஆஃபீஸில் எவ்வளோ பேர் தெரியாமல் கஷ்டப்படுறாங்க. அவங்கெல்லாம் இந்த இடத்துக்கு வந்துட்டு நல்லா சம்பாதிக்க ஆரம்பித்தாங்கன்னா என்ன மாரி அவங்களும் நல்லா ஒரு வசதி வாய்ப்போடு வரலாம், நல்லா இருக்கலாம். இனிமேல் நிறைய பேர் வந்து இதில் பயன்படலாம். வணக்கம், என் பேர் ராஜேஸ்வரி. எனக்கு வந்துட்டு அவங்க இந்த தங்கமயில் நிர்வாகம் ரியல் எஸ்டேட் அப்புறம் நியூ பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு வந்துட்டு ஃப்ரெண்டை விட மெயினான எனக்கு கூட பிறந்த அக்காவாக நான் நினச்சிட்டு பேசுகிறேன் அவங்கக்கிட்ட. இந்த பிஸ்னஸ்லேருந்து ரொம்ப பெரிய ஆளாக வரணும். என்னுடைய வாழ்த்துக்கள். மேலும் 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 பெரிய லெவலுக்கு வரணும். வணக்கம், என்னோடய பேர் ரமேஷ். இன்றைக்கி நம்ம தங்கமயில் எஸ்டேட் வந்து புதுசாக ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. திருமதி பிரேமா ரங்கநாதன் அவர்கள் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இது வந்து கடந்த ஒரு 17 வருஷமாக இந்த
ஃபீல்டில் இருந்திருக்காங்க. இவங்க வந்து மக்களுக்கு வந்து நல்லது பண்ணணும், குறைந்த விலையில் எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இதை 17 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் வந்து நானும் இணைஞ்சி இந்த கம்பெனியில் வந்து நானும் ஒரு இணைஞ்சி ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அவங்க மேன்மேலும் இன்னும் நல்ல எல்லா மக்களுக்கும் நிறையா வீட்டு மனை தரணுங்கிறது என்னோடய வேண்டுகோள். 17 வருஷமாக ஒர்க் பண்ணுறது ரொம்ப முடியாத காரியம். இது ஏன் இவ்வளோ நாளாக ஒர்க் இவ்வளோ நாளாக நிலச்சி இருக்காங்க அப்படின்னா, எல்லா மக்களுக்கும் எல்லாமும் வேண்டும். எல்லா வீட்டு மனைங்கிறது பணக்காரனுக்கு மட்டும் இல்லாமல் ஏழைகளுக்கும் கிடைக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் இவங்க கடந்த 17 வருஷமாக ஒர்க் பண்ணுறதுனால, யாரையும் ஏமாத்தாத நேர்மையாக ஒர்க் பண்ணுறதுனால இவ்வளோ நாள் அவங்க நிலச்சி இந்த கம்பெனியை நடத்திட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி வந்து மேன்மேலும் இன்னும் பெருசாக வளர்கிறதுக்கு நான் வந்து எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன். வணக்கம். என்னோட பேர் மீனா. இங்கே பிரேமா ரங்கநாதன் என்றவங்க வந்து தங்கமயில் ரியல் எஸ்டேட் என்ற நிறுவனத்தை தொடங்கியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த நிறுவனத்தில் 17 வருஷமாக அனுபவம் இருக்கிறதுனால அவங்க வந்து குறைந்த மனை திட்டமாக அவங்க வந்து தொடங்கியிருக்காங்க. அதில் நீங்களும் வந்து இணைஞ்சு பயன்பெறுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். எனது பெயர் வெங்கடபதி. தங்கமயில் ரியல் எஸ்டேட்டின் நிறுவன தலைவர் இயக்குனருமாகிய திருமதி பிரேமா ரங்கநாதன் அவர்களை வாழ்த்தி வணங்குகிறேன். குறைவான முதலீட்டில் மனதுக்கு நிறைவான வீட்டுமனைகளை விற்பனை செய்து கொண்டு வருகிறோம். இது மட்டுமில்லாமல் நீங்கள் வாழ்க்கையில் உயர வேண்டுமென்றால் இந்த நிறுவனத்தில் இணைந்து பணியாற்றிட உங்களை அன்புடன் அழைக்கிறோம். வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். நன்றி.